காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவேன். நீர்த்துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவேன். சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவேன். நீர்த்துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவேன். கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே என்னை அணுகாமல் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை.
அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்கள் ஆனபடியால் நாங்கள் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நாங்கள் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, காலை வேளையிலே ஜெபத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் கர்த்தர் காண்கிறபடியால் நன்றி. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர் மட்டுமல்லாமல் வாழ்நாள் முழுவதும் எங்களோட பிரயாணம் செய்கிற எங்கள் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி சொல்லி இருக்கிறீர். அநேக இடங்களிலே யுத்த சத்தங்களும் சமாதான குலைச்சல்களும் காணப்படுகின்ற இந்த நாட்களிலே கர்த்தாவே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். செட்டைகளின் மறைவிலே நாங்கள் தாபரித்து இதிலே அமைதியாக இருக்க கர்த்தர் எங்களை காத்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சமாதானத்திற்காக ஜெபிக்கிறோம். உலக தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் சமாதானம் உள்ளவர்களாகவே நடத்தும். இந்த நாளிலே நாங்கள் கேட்கக்கூடிய செய்தி எங்கள் ஆத்தும வளர்ச்சிக்கு, ஆன்மீக வளர்ச்சிக்கும், உலக பிரகாரமாக நாங்கள் துளிர்த்து நிற்பதற்கும் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். தினம் ஒரு சத்திய வார்த்தையின் இன்றைய தியான தலைப்பு தேவன் அங்கீகரிக்கும் ஜெபம். பரிசுத்த வேதாகமத்தின் ஆதார வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 முடிய. இன்றைக்கு குறிப்பாக 4வது வசனத்தின் முதல் பாகத்தை எடுத்து தியானிக்க இருக்கிறோம். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். அன்பானவர்களே, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறும் தேவனை துக்கப்படுத்துகிறது என்கிறதை நாம் அறிந்திருக்கிறோமா? தவறுகளை உணர மறுப்பதோ தேவனுடைய கோபத்தை வரவழைக்கின்றது. அதனால் தான் இந்த வார்த்தையை நாம் உச்சரிக்க வேண்டும். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். நாம் பாவங்கள் என்ற நிலையில் அதிக விழிப்புடனும் ஜாக்கிரதை உணர்வுடனும் காணப்படாவிட்டால் நம்முடைய ஜெப வாழ்க்கையினால் எந்த ஜெயமும் வராது என்கிறதை நாம் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் பரமண்டல ஜெபத்தில் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுதல் செய்வது முக்கியமாக எண்ணப்பட்டு ஆண்டவராகிய இயேசு அன்று சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். எரேமியா 5:25 உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது என்று நாம் படிக்க முடிகிறது. இங்கே பாவம் மன்னிக்கப்படுதல் என்ற விஷயத்தில் 2 வேறுபட்ட வகைகள் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் முதல் முறையாக கிறிஸ்துவிடம் வந்து என் பாவத்தை மன்னியும் என்று ஜெபிப்பதற்கும் பரமண்டல ஜெபத்தின்படி என் பாவங்களை மன்னியும் என்று ஜெபிப்பதற்கும் மிகுந்த வேறுபாடு உண்டு. கிறிஸ்துவனிடத்தில் முதல் முறையாக வரும்போது அங்கே பாவம் என்பது வித்தியாசமான ஒரு அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறது. அங்கே பாவம் என்பது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு ஐக்கியம் அல்லது இணைப்பு இல்லாமையே வெளிப்படுத்துகிறது. பரிசுத்த பைபிளில் பாவம் என்பது தேவனோடு ஐக்கியம் இல்லாமல் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையே ஆகும். அநேகம் தவறுகளை செய்தால்தான் பாவம் என்பதல்ல. அநேகருக்கு இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை தான் இன்றைக்கு. ஏன் ஏகதேசம் எல்லா கிறிஸ்தவர்களும் அப்படித்தான் நினைத்திருக்கிறார்கள். தேவனோடு மனிதன் இணைந்து நெருங்கிய உறவுடன் வாழாமல் இருந்தாலே அது பாவம். அந்த தேவ மனித உறவு அல்லது ஐக்கியம் இல்லாத காரணத்தினால்தான் மனிதனை அநேகம் தீங்கான காரியங்களும் தவறுகளும் அடிமைப்படுத்தி விடுகின்றன. அப்படியானால்
முதல் முறையாக இயேசு கிறிஸ்துவிடம் வந்து பாவ மன்னிப்பை கேட்டாள் என்பது, ஆண்டவரே, தேவனோடு எந்த உறவையும் வைக்காமல் இதுவரை என் மனதின்படியே வாழ்ந்து விட்டேன், அதை எனக்கு மன்னியும் என்று கேட்பதாக அர்த்தமாகும். ஆனால் பரமண்டல ஜெபத்தின்படி எங்கள் பாவங்களை மன்னியும் என்று விண்ணப்பிக்கும் போது பிரதிபலிக்கும் பொருள் வேறு. இப்போது நாம் கிறிஸ்துவிடம் வந்து பாவ மன்னிப்பை பெற்று தேவனுடைய பிள்ளைகளாகி விட்டோம். பரமண்டல ஜெபம் என்பது பாவ மன்னிப்பு பெற்று தேவனுடைய பிள்ளைகளாக மாறியவர்களுக்கு மட்டுமே உரியது. இப்போது பாவங்கள் என்பது தேவனுக்கும் நமக்கும் உறவில்லாத நிலையை பிரதிபலிக்கின்றவர்கள் அல்ல. தேவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவிற்கு இடையூறாக நிற்கும் காரியங்களே இங்கு பாவங்கள் என்ற பெயரினை பெறுகின்றன. முன்பு தேவனற்ற ஒரு வாழ்க்கையை பாவம் என்று அறிந்தோம். இப்போது தேவனுக்கும் நமக்கும் உருவாகிய உறவிற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் காரியங்களை பாவங்கள் என்று அறிகின்றோம். அப்படியானால் எங்கள் பாவங்களை மன்னியும் என்ற வாக்கியத்தில் உண்மையான நிலையில் எதை சொல்லுகிறோம் என்று பார்ப்போம். தேவனே, உமக்கும் எனக்கும் இடையே அப்பா பிள்ளை என்ற புனிதமான உறவு உள்ளது. இந்த புனிதமான உறவை செயலிழக்க செய்வதற்கு ஏதுவான அல்லது மாசுபடுத்துவதற்கு ஏதுவான என் தவறுகளை, குறைகளை எனக்கு மன்னியும், இதுவே எங்கள் பாவங்களை மன்னியும் என்று நாம் வேண்டுகின்ற போது வெளிப்படுகின்ற உண்மை, நமக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள உறவை காயப்படுத்துகின்ற எந்த ஒரு செயலும் இங்கே பாவமாக மாறுகின்றது. ஒருவேளை அது நாம் பேசிவிட்ட ஒரு கோபமான வார்த்தையாக இருக்கலாம், சில வேளை அது ஒரு பொய்யாக இருக்கலாம், அல்லது நாம் செய்துவிட்ட வேறொரு தவறாக இருக்கலாம். இவைகள் நமக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள புனிதமான அப்பா பிள்ளை என்ற உறவை பாதிக்கின்ற காரியங்கள். எனவே இவைகள் பாவங்களாக மாறுகின்றன. ஆனால் சில நேரங்களில் இது வேறு விதமாக இருக்கலாம். நீங்கள் தினமும் பைபிள் வாசிக்காமல் போகலாம், போதுமான அளவு ஜெபிக்காமலே போகலாம், தேவனுடைய வார்த்தைகளை கேட்க நேரத்தை செலவிடாமல் இருக்கலாம். இவைகளும் பாவங்களே. ஜெபம் இல்லாமை, பரிசுத்த தியானம் இல்லாமை ஆகியவற்றின் காரணமாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அனலின்றி போகிறது. அந்த அனலற்ற தன்மை தேவனோடு கொண்டுள்ள உங்களுடைய தெய்வீக உறவை செயலிழக்க செய்கின்றது. எனவே தேவ மனித உறவை செயலிழக்க செய்வதற்கு எவைகள் காரணமாக மாறுகின்றதோ அவைகள் பாவங்களாக மாறுகின்றன. எனவே நீங்கள் ஜெபியாமல் இருந்தமைக்கும் மன்னிப்பு கேட்க வேண்டும். வேதத்தை தியானிக்காமல் இருந்தமைக்கும் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். அன்பானவர்களே, சிந்தியுங்கள். தேவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவிற்கு இடையூறாக நிற்கும் காரியங்களே இங்கு பாவங்கள் என்ற பெயரினை பெறுகின்றன என்கிறதை ஒருவேளை முதலாவதாக நீங்கள் இதை அறிந்திருக்கலாம். அன்று நல்லதாக இருந்த அதே காற்று இன்றுள்ள காலநிலையில் நம் உடல் நலனுக்கு ஊறு விளைவிக்க கூடியது என்பதையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அன்பானவர்களே, உதாரணமாக நீங்கள் டிவியில் கிரிக்கெட் ஆட்டம் பார்க்கலாம், டென்னிஸ் பார்க்கலாம். உலகெங்கும் நடைபெறுகின்ற பல விளையாட்டு போட்டிகளையும் வினாடி வினா போட்டிகளையும் பார்த்து கொண்டே இருக்கலாம். இவைகள் ஒன்றும் பாவம் அல்ல. ஆனால் நீங்கள் மணிக்கணக்கான இது போன்ற காரியங்களில் உங்கள் மனதை ஈடுபடுத்தும் போது உங்கள் மனம் கிரிக்கெட், டென்னிஸ் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளால் நிரம்ப துவங்கும். வினாடி வினா போட்டி மனத்திரையில் ஓடிக்கொண்டிருக்கும், விவாதங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும், செய்தித்தாள்கள், செய்தி துளிகள் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும். அப்போது தேவ சமூகத்தில் உங்கள் மனம் ஈடுபடாது. வேத சிந்தனைகள் இதயத்தில் முதலிடம் பெறாது. ஜெப வாஞ்சை அனல் இழந்து போகும். தேவனுக்குரிய சிந்தனைகள் குறைந்து போகையில் தேவ பிரசன்னத்தை உணர முடியாது. தேவனோடு உள்ள உறவின் உணர்வுகளை உள்ளத்தில் அனுபவிக்க முடியாது. எனவேதான் தேவனோடு உள்ள உங்கள் உறவை உலக சிந்தனைகளின் மேகங்கள் மூடிக்கொள்கிறது. இப்போது நீங்கள் மணிக்கணக்கில் கிரிக்கெட் மேட்ச் பார்த்தது பாவமாக மாறுகிறது. செய்தித்தாள்களை அல்லது செய்தி துளிகளை, செய்திகளை பார்ப்பது பாவமாக மாறுகிறது. டென்னிஸ் உற்சாகத்தில் கடிகாரத்தை கவனியாமல் போனது பாவமாக மாறுகிறது. ஏனென்றால் உங்களின் பாவமற்ற செயல்களே தேவனோடு உங்களுக்குள்ள ஐக்கியத்தை சக்தி இழக்க செய்யும் பாவங்களாக மாற நீங்கள் இடம் கொடுத்து விட்டீர்கள். எனவே இவைகளுக்காகவும் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த கருத்தினை உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாக வாழ விரும்புகிறவர்களுக்காக மட்டுமே நான் சொல்லுகிறேன். அருமையானவர்களே,
மற்றவர்களுக்கு இது ஒரு கேலிக்கூத்தாக கூட இருக்க வாய்ப்புண்டு. இவன் என்ன பேசுகிறான் என்று நீங்கள் ஒருவேளை சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஏனென்றால் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது இன்று அநேகர் நினைப்பது போல அவ்வளவு சாதாரணமானதல்ல. அதை குறித்த விசேஷ உணர்வும் தாகமும் உள்ளவர்கள் மட்டுமே அதனை வாழ முடியும். எனவே நம்முடைய எந்த செயலும் தேவனோடு நமக்குள்ள ஐக்கியத்திற்கு இடையூறாக மாறிவிடாமல் மிகுந்த யோசனையோடு நடந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது உங்களை குறித்து நீங்கள் சோதிக்க விரும்பினால், இந்த செய்தியை கேட்பதற்கு முன்பாக நீங்கள் படுக்கை அறையிலிருந்து எழுந்து வந்தவுடன் முதலாவது என்ன காரியத்தில் ஈடுபட்டீர்கள்? தேவனை தேடினீர்களா? பைபிளை வாசித்தீர்களா? தேவனோடு சிறு மணித்துளிகள் செலவு செய்தீர்களா? அப்படிப்பட்டவர்களுக்கு மாத்திரமே இந்த செய்தி பிரசங்கிக்கப்படுகிறது. அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாக வாழுகின்ற ஒவ்வொரு விசுவாசிகளையும் நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். அப்படி விரும்புகின்றவர்கள் இந்த செய்தியை ஆழமாக கேட்கலாம். அல்லது பரமண்டல ஜெபம் மற்றவர்களைப் போல எல்லாரும் உலகத்தார் சொல்லுகிறது போல சர்வசாதாரணமான ஒரு ஜெபமாக தான் இருக்கும். ஒருவேளை சிலர் நினைக்கலாம், என்ன பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே என்கிற இந்த ஜெபத்தை 3-4 வாரங்களாக நீ பிரசங்கித்து வருகிறாய் என்று சொல்லுவை ஒருவேளை நினைத்துக் கொண்டிருக்கலாம். இதிலே இருக்கக்கூடிய முத்துக்கள், ஆழமான கருத்துகள் என்னை அனல் மூட்ட செய்கிறது. அப்படி உங்களிலும் சிலரை அனல் மூட்ட செய்யலாம் என்று நினைத்துதான் இந்த செய்தியை நாங்கள் பரப்பி வருகிறோம். இந்த சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம். அன்பானவர்களே, பரிசுத்த பைபிளிலே புதிய ஏற்பாட்டில் நமக்கு எது சரி எது தவறு என்று அறிந்து கொள்ள விரிவான ஒரு பட்டியல் தரப்படவில்லை. நாம் ஆவியின் பிரமாணத்திற்கு உட்பட்டவர்கள். அதாவது நேரங்களுக்கு ஏற்ப, சூழ்நிலைகளுக்கு ஏற்ப எது சரி எது தவறு, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்று நம்முடைய இருதயத்தில் பேசுகின்ற பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் அவரை பெற்று அந்த ஆவியின் நடத்துதல்களுக்கு தன்னை உட்படுத்தின மனிதன் சரியா தவறா என்று நிதானித்து அறியும் ஆற்றலை பெறுகின்றான். சில வேளை எல்லாருடைய பார்வையிலும் நலமாக தெரிகின்ற ஒரு நல்ல செயல் கூட அவருடைய பார்வையில் அந்த சூழ்நிலையில் சரியற்றதாக தோன்றும். ஒரே நேரத்தில் நாம் மிகவும் நல்லது என்று எண்ணி சாப்பிடுகின்ற ஒரு பொருளை இன்னொரு நேரத்தில் வேண்டாம் என்று விலக்கி வைக்கிறோம். ஏன் அப்படி? அந்த நேரத்தில் நம்முடைய உடல் நிலைக்கு அந்த உணவு சரியாக இராது. அதனால் உடல் நலம் பாதிக்கும். ஒரு குறிப்பிட்ட காலநிலையில் காற்று வாங்க கடற்கரை வரை தேடி செல்கின்றோம். ஆனால் இன்னொரு காலநிலையில் அதே காற்று நம் வீட்டை தேடி வந்தால் கூட வேண்டாம் என்று ஜன்னலை மூடிவிடுகின்றோம். காரணம் என்ன? அன்று நல்லதாக இருந்த அதே காற்று இன்றுள்ள காலநிலையில் நம் உடல் நலனுக்கு ஊறு விளைவிக்க கூடியது. அதுபோலவே பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகின்ற ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஒரு செயல் அல்லது காரியம் எல்லா நேரங்களிலும் ஏற்புடையதாக இருப்பதில்லை. இவைகளை அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி நிதானித்து அறிய நீங்களும் நானும் அதிகமாக தேவனோடு நெருங்கி பழக வேண்டியது அவசியமாக உள்ளது. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று பரிசுத்த வேதாகமம் ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் வசனம் 2 நமக்கு சொல்லித் தருகிறது. அருமையானவர்களே, எனவே புதிய ஏற்பாட்டின்படி பாவங்கள் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள சரியான அளவுகோல் தேவை. மொத்தத்தில் நமக்கும் தேவனுக்கும் இடையே நெருக்கமான ஐக்கியம் கொள்வதற்கும், ஒரு நிறைவான வாழ்வுக்குரிய உறவு கொள்வதற்கும், ஒரு பூரணமான ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கும் எவைகளெல்லாம் இடையூறுகளாகவும் தடைகளாகவும் வருமோ அவைகள்தான் பாவங்கள். மறந்துவிட வேண்டாம். அதைதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆழமாக அன்று மிக மிக ஆழமாக கற்றுக் கொடுத்தார். இந்த பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று. அநேகர் இதை என்று சொல்வதில்லை. இது ஒரு பெரிய ஜெபமாக இருக்கிறது. ஆனால் இதில் உள்ள கருத்துக்களை நீங்கள் பார்த்தால் இனிமே சொல்லி பழகுவீர்கள். அதை அர்த்தத்தோடு உங்களுடைய வாயிலிருந்து டிக்ளேர் பண்ணுவீர்கள், உச்சரிப்பீர்கள். அருமையானவர்களே, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் என்று அழகாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக்கொண்டு தருகிறார். அதை நீங்களும் கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். போதிக்கிறவர்களாக மாறுங்கள், பிரசங்கிக்கிறவர்களாக மாறுங்கள். சுவிசேஷத்தை உலகம் அனைத்திற்கும் எடுத்து செல்லுங்கள். நாளைக்கும் தொடர்ந்து எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் என்கிற சத்தியத்தை கேட்போம். அதுவரையிலும் தேவ பிரசன்னம் உங்களை ஆளக்கடவது. ஆமேன். ஜெபிப்போம். அன்புள்ள பரமநேசரே, இன்றைக்கு அக்கறையோடு தேவனோடு ஒரு நல்ல உறவை நான் வைத்துக் கொள்ள வேண்டும். என் தேவன் எனக்காக எவ்வளவோ செய்து நிறைவேற்றியிருக்கிறார், செய்து கொண்டே இருக்கிறார், செய்வார்.
அவருடைய உண்மையான பிள்ளையாக நான் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஆண்டவரே ஒவ்வொருவருடைய மனதிலும் நீர் பேச வேண்டுமா செபிக்கிறோம். உதாசீனப்படுத்துறவர்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அவர்களையும் நீர் உம்முடைய பந்தையிலே சேர்த்து கொண்டு அநேகருக்கு போதிக்கின்றவர்களாக, ஊழியம் செய்கின்றவர்களாக, உண்மையாக ஜெபிக்கின்றவர்களாக, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக கர்த்தர் அவர்களை மாற்றி தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆழமான சத்தியத்தை எங்களுக்கு எளிதாக இப்படிப்பட்ட ஊடகங்கள் மூலமாக கற்றுத்தருகிறீர். நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு சத்திய வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடர்ந்து பரிசுத்தப்படுத்தி காத்துக்கொள்ளும். வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வத்தை காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். துதிகன மகிமையுமால் எல்லாம் உமக்கே இயேசு இரட்சகர் மூலமே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே, நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே, நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. துரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே, கைவிட்டாமல் நேசிக்கும் என் நேசரே, என்னை என்றும் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை.